अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சபரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்ச பரசமயம் நம்மெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய பரசமயத்தில் மாற்றி நமக்கெல்லாம் நல்பாதையை காமிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட வாழியே அப்படின்னு சொல்கிற இடத்துல நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி பரமத பங்கம் அருள்ருக்கார். அதுவும் ககனமான கிரந்தம்தான். அதில் எல்லா மதங்களையும் கண்டித்து அதில் இருக்கிற தோஷங்களை எடுத்து காண்பித்து இப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி தான் குணம், இதுதான் உண்மையான வேதார்த்தம்னு ஸ்தாபிக்கிறார். அதில் பிரச்சன்ன பௌத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்தனுக்கு துல்லியமாக, அதாவது பசுத்தோல் போத்தின புலி, உள்ளுக்குள்ள புலி தான், ஆனால் அதுக்கு பசுத்தோல் போத்தினா பசுன்னு ஏமாந்துருவான்ற பக்ஷம். அந்த மாதிரி பௌத்தன் எப்படி எல்லாம் பொய்யினோ க்ஷணிகம்னோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ சொல்லிட்டு வரா மாதிரி இவன் அவனும் அந்த ஞானத்தை மாத்திரம் கொஞ்சம் ஒத்துண்டு அதுவும் க்ஷணிகம் அப்படின்னு சொல்கிறான் பௌத்தன். இவன் ஞானம்தான் பிரம்மம், பிரம்மந்தான் ஞானமயம் அப்படின்னு சொல்லி அது ஒன்று தான் சத்தியம், மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறான். அதான் இவனும் பௌத்தனை போல மறைந்து இருக்கவன் தான், அதனால் பிரச்சன்ன பௌத்தன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இவர் என்ன, வேதங்கள் மௌளி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான பரினாரில் ஈசன் படி மறைத்து, பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து, எம்பெருமானுடைய படின்னா பிரகாரம், எம்பெருமான் எப்படி இருக்கான், திருமேனி உடையவனாக இருக்கான், குணங்கள் கொண்டவனாக இருக்கான் அப்படின்னு இதெல்லாம் இல்லையாக்கி, அதெல்லாம் மறைத்துன்னா என்ன, எம்பெருமானுக்கு இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, பேதங்கள் இல்லை என்று, பேதங்களே இல்லை அப்படின்னு சொல்லி ஓர் பிரம பிச்சு எம்புகின்ற, அதாவது பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் கற்பித்து சொல்கிற அப்படின்னு அர்த்தம். பாசுரத்துக்கு அர்த்தம் முதலே பார்த்துட்டோம். இப்போ பாதங்களான 16 அப்படின்றதுல 16 பாதங்கள்லேயும் ஸ்ரஷ்டா தேகி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா அப்படின்னு 16 பாதத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். சாமியத சத்திர வேத்யா அப்படின்னு சொன்னார் அப்படின்ற ஸ்லோகத்தில் கண்டுட்டோம். இப்போது அதாவது பாதங்களான 16 அப்படின்ற சாதிச்சிருக்க, பிரம்மசூத்திரத்துலேன்னு சொல்லியிருக்கலாம், 4 அத்தியாயங்கள்லேன்னு சொல்லிருக்கலாம். ஏன் பாதங்களான 16 அப்படின்னு சொன்னால், ஒன்றே ஒரு அர்த்தம் சொன்னோம், 16 கால் மண்டபம் போல் சுஸ்திரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 16 அப்படின்றது ஷோடசவர்ணம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, பல விஷயங்கள். ஷோடசம்ன்றது 16,
இந்த 16 ஒரு பூர்ணத்தன்மையை குறிக்கிறது. பரமைகாந்திகளுக்கு கூட ஷோடசவர்ண பரமைகாந்திகள் அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது பூர்ணத்துவம். எப்படி சந்திரனுக்கு 16 கலைகள் நிரம்ப 16 கலைகளும் வந்தால் தான் அது பூர்ண சந்திரனாகணும். அதுபோல் ஒரு விஷயம் பூர்ணமாக ஆகணும்னா அந்த 16 பாகம் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல 16 பாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. 4 அத்தியாயம் அது இதுன்னெலாம் சொல்லாது. அதாவது பிரம்மசூத்திரம் இருக்கு. பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். வியாசன் விரித்த நன்னூலில் இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். வியாசன் விரித்த நன்னூலில் அது பூர்ணத்துவமாக இருக்குது, அது பூர்ணமாக இருக்குது, பூர்ணத்துவத்தை உடையது அப்படின்றது காண்பிக்கிறதுக்காக இங்கே 16 பாதம் சொன்னார். வியாசனுடைய நன்னூல் இருக்க, வியாசன் விரித்த நன்னூல், அதாவது ஜைமினி பூர்வ காண்டத்துக்கு பூர்வ மீமாம்சை கர்ம மீமாம்சை பண்ணார். இவர் உத்தர இதுக்கு உத்தர மீமாம்சை அப்படின்னு உபனிஷத்துக்கு சூத்திரத்தை அருளினார். அதனால் அது ஜைமினி விரித்தது நூல். ஜைமினி பூர்வ மீமாம்சை பண்ணாரே அது நூல். இது உத்தர மீமாம்சைன்றது நன்னூல். காரணம் என்னன்னா, அதில் பிரதிபாதிக்கப்படுறதுனால அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஐகிக ஆமுஷ்மிக பலத்துக்கு உண்டான விஷயங்கள். ஐகிக ஆமுஷ்மிக பலங்கள்லாம் நஸ்வரமான பலன்கள். இந்த நூல் இருக்கு, வியாசன் விரித்த நூல், அது சாஸ்வதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் இதுக்கு நன்னூல் அப்படின்னு சொன்னார். வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான அதனால்தான் இது நன்னூலாச்சே. காரணம், வியாசன் விரித்த நன்னூல்னு அப்படியே சொன்னாக்கா கேவலம் வியாசன் விரித்த நன்னூல் மாத்திரம் போராது. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்கிறது பூர்வத்தில் பூர்வ மீமாம்சையில் என்ன அல்பாஸ்திர பலம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பிரம்ம விவிதிஷா இதி பிரம்ம ஜிக்ஞாசா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா பிறகு பூர்வ மீமாம்சையை அத்தியனம் பண்ண பிறகு அதனுடைய காரணத்தினாலேயே என்ன காரணம், அல்பாஸ்திர பலன்கள் உடையது அது அப்படின்ற காரணத்தினாலேயே பிரம்ம விவிதிஷா இது பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தை அறிய வேணும்ன்ற இச்சை இவனுக்கு வருது அப்படின்னு சொன்னதுனால வியாசன் விரித்த நன்னூல் அப்படின்னு சொன்னால் வியாசன் விரித்த நன்னூலுக்கு பூர்ணத்துவம் உண்டா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால் அவர் விரித்த 16 பாதங்களை சொல்லி அது பூர்ணமானது தான் அப்படின்னு. அப்போது பூர்வ மீமாம்சை ஒரு இப்போ அதுக்கு மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பூர்வ மீமாம்சை அப்போது அதோடு கூட பாதம் அப்படின்னு சொன்னால் ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதங்கள் இருக்கிறது சரி. பாதம்னா கால் பங்குன்னு ஒரு அர்த்தம். ஆனால் பூர்வ மீமாம்சையில் அப்படி இல்லாமல் 4க்கும் மேற்பட்ட பாதங்கள் இருக்குது. அதனால் இதனுடைய சிரேஷ்டியம் 2 படியாக தெரியுது. பாதம்னு சொன்னால் பூர்வ மீமாம்சையில் 8 பாதங்கள் கூட இருக்குது. அப்போ 8 பாதங்கள் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? பொதுவாக அது ஒரு அத்தியாயம்தான். ஆனால் 8 பாதங்கள்ன்றது ரெண்டாக கால்னு வச்சுண்டா இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல்
இது 4 பாதங்களை கொண்டது அப்படின்ற ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் பூர்ணமாக இருக்குதுன்றது ஒரு ஏற்றம் 16 பாதங்கள்னு சொன்னதுனால. அப்போது பூர்வ மீமாம்சை அப்போது அது குறைச்சலா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. ஜைமினி ஏன ஷோடச லக்ஷணேதி அப்படின்னு அதுக்கு வேறு விதத்தில் 16 அத்தியாயங்கள் கொண்டதாக இருக்கிறதுனால அதுக்கும் பூர்ணத்துவம் உண்டு. ஏன்னா எம்பெருமானை பிரதிபாதிக்கிறது எல்லாமே பூர்ணமாக தான் இருக்கணும். அறகுறையாக இருந்ததுன்னா எம்பெருமானுடைய தன்மை போயிடும். எம்பெருமான் ஸ்வனிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுறானே, அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய அசாதாரண பெருமையெல்லாம் போயிடும். அதனால் ஷோடசன் லக்ஷணே நேத்தி அந்த 16 லக்ஷணங்கள் கொண்ட அத்தியாயத்தை அது பூர்வ மீமாம்சை. ஆனால் அந்த பூர்வ மீமாம்சையில் இப்போ அதுக்கு மேலேயும் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதையும் பரிகரிக்கிறோம். பூர்வ மீமாம்சை ஷோடச லக்ஷணம்னு சொல்லி அது பூர்ணத்துவம்னு சொன்னால் அது எப்படி அது பூர்ணத்துவம் ஆகும்? ஐகிக ஆமுஷ்மிக பலனை தானே அது சொல்கிறது, அல்பாஸ்திர பலனை தானே சொல்கிறது. அப்போ பூர்ணத்துவம்னு அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அப்படி இல்லை. பூர்வ மீமாம்சையை நன்னா தெரிஞ்சின்றாக்கா அது அல்பாஸ்திர பலனாக இருந்தால் கூட அதை எம்பெருமானுடைய ஆராதனம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ஐகிக ஆமுஷ்மிக பலத்துக்கு உண்டான பூர்வ மீமாம்சையில் சொன்ன யாக யஜ்ஞாதிகளை கர்மாக்களை பண்ணால் அது அதிசயத்தமான பலனை கொடுக்கும். அந்த பலன் என்னமோ அஸ்திரம்தான், அல்பந்தான். ஆனால் அது எம்பெருமானுடைய ஆராதனம் தத்த தேவதைகளே கொடுக்கறது, இந்திர சந்திராதிகளே பலன் தரா அப்படின்னு நினச்சிண்டு பூர்வ மீமாம்சையில் சொன்ன யாகங்களை பண்ணாதான் அது அல்பாஸ்திரம். ஆனால் அது அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆன மாதிரி அந்த யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணால் அந்த பலன் அல்பமான அஸ்திரமான பலன்கள் கிடைச்சாலும் ஆனால் அது அதிசயத்தை உண்டு பண்ணுறது. அதிசயத்தை உண்டு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உத்தரோத்தரம் பிரம்ம மீமாம்சையில் பிரவருத்தி பண்ணி அந்த எம்பெருமானை அடையும்படி பண்ணுற இது வருது, அதுக்கு தன்மை வருது. அதனால தான் அல்பாஸ்திர பலத்வாத்து உபரித்தன பாகாவசேஷ பிரம்ம ஜானஸ்ய அனந்தாட்சய பலத்வாத் அப்படின்னு வருது, அப்படின்னு சாய்ச்சிருக்க. அப்படி இல்லாத அந்த தேவதைகளே பலன் தருதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் அது அல்பாஸ்திரமாக கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சுட்டு அது அப்படியே அழிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே ஒன்றும் நமக்கு உத்தர மீமாம்சையில் பிரவருத்தியே வராது. பிரம்மத்தை பிராபிக்கக்கூடிய அந்த கர்மாக்கள்லாம் பண்ணவே மாட்டோம். அதனால் பூர்வ மீமாம்சை பரிபூர்ணம்னு எப்படி 16 அத்தியாயத்தினால அதுவும் பூர்ணமாக இருக்குது அப்படின்ற சந்தேகம் எழவே முடியாது. அது அதிசயத்தமாக ஆர்த்தனால அதுக்கு அந்த பெருமை உண்டு. அதனால தான் சாஸ்திர ஏகத்துவ சித்திஹி அப்படின்னு சாச்சார். இது ரெண்டும் சேர்ந்து ஏகசாஸ்திரம், பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும். எப்படி வேதமும் உபனிஷத் பாகம் வேதாந்தமாக இருக்கிறதும் சேர்ந்து ஒரே வேதம். இப்போ தைத்திரியம் அப்படின்னு எடுத்துட்டா தைத்திரிய, பிராமணம், ஆரண்யகம், அது இது உபனிஷத்து எல்லாம் சேர்ந்து வேதம்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு சாக்கையிலையும் அப்படி மொத்த வேதமும் எம்பெருமானையே பிரதிபாதிக்கிறது. அதாவது இதெல்லாம் சம்ஹிதா பாகங்கள் அதெல்லாம் ஐகிக ஆமுஷ்மிக பலனை பிரதிபாதிக்கிறது. உபனிஷத் பாகம் வேதாந்த பாகம் பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறது. அதனால தான் மேலே வரப்போகிறது. ரெண்டுத்தையும் மற்றவாள்லாம் ஒத்துக்கிறது இல்லை. ஒருத்தர்
தலையை ஒத்துக்காத உடம்பை மாத்திரம் ஒத்துக்கிற மாதிரி கர்மத்தை மாத்திரம் ஒத்துக்கிறா சில பேர். சில பேர் கர்மத்தை விட்டுட்டு பிரம்மத்தை மாத்திரம் ஒத்துக்கிறா சில பேர். அதை பின்னால் சொல்ல போகிறேன். கபந்தனையும் ராகுவையும் போல கண்டு அப்படின்னு. அதனால் இந்த 16 பாதங்களில் எம்பெருமான் பூர்ணமாக இருக்கான். அதாவது இந்த மீமாம்சா சாஸ்திரம் இருக்குதே, அதுதான் பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம். அது பிரம்மத்தை ஒரே சாஸ்திரம், அதாவது ஸ்ரீபாஷ்யம் தான். அது பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதுன்னா சேத்தனாச்சேத்தன விசிஷ்ட பிரம்மம் ஒன்று அப்படின்னு 4 அத்தியாயத்திலையும் பிரதிபாதிக்கிறது. அந்த சாஸ்திரமே அப்படி பிரதிபாதனம் பண்ணுறது. அப்புறம் த்விகம் 4 அத்தியாயங்கள் இருக்கோல்ல, 2 அத்தியாயங்கள் சேர்ந்தது த்விகம் அப்படின்னு. பூர்வத்விகம் உத்தரத்விகம். பூர்வத்தில் இருக்கிற 2 அத்தியாயம் இருக்கிற 2 அத்தியாயங்கள் சேர்ந்தது ஒரு த்விகம்னு பேர். அந்த த்விகம் அந்த 2 அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா சித்தமான பிரம்மத்தை சொல்லப்படுறது. உத்தரத்விகத்தில் சாத்தியமான பிரம்மத்தை சொல்லப்படுறது. அதாவது உபாயமாக இருக்கிற பிரம்மத்தை, உபாய தசையில் அது உபாயம் சாத்தியம் தானே. அதுக்கப்புறம் உபேயம் பலன், அதுவும் சாத்தியம்தான், சாதிக்கப்படக்கூடியது. அதனால் சாத்திய பிரம்மத்தை உத்தரத்விகம் பிரதிபாதிக்கிறது. 4 அத்தியாயங்கள் தான் காரணத்துவ, அபாத்தியத்துவ, உபாயத்துவ, உபேயத்துவம் அப்படின்னு 4 பிரதிபாதிக்கிறதுன்னு சொன்னோம். இப்போ இந்த 4 16 பாதங்கள் 4 பாதங்கள்னால ஸ்தாபிக்கிறதுன்றதை பார்த்தோம். அதனால் எப்படி திருவாய்மொழியில் திருவாய்மொழி மொத்தத்துக்கும் ஒரே குணம், தன்னை அடைவதற்கு தானே உபாயமாகிறான், சொப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்னு. அதுபோல் அதை ஸ்தாபிக்கிறதுக்கு சேவியத்வாதீன் தசார்த்தான் அப்படின்னு சேவியம், சுபோக்யம், சுபசுபகத்தனம் இத்தியாதி 10 குணங்கள், 10 குணங்கள் அதை ஸ்தாபிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சேவியத்துவம் அப்படின்ற குணத்தை, முதல் 10 குணத்தை, முதல் 10 இருக்கிற 10 திருவாய்மொழிகள் பரத்வா ஆதாவித்தம் பரத்வாத்து அகில சமதயா அப்படின்னு 10 குணங்கள். அப்போ ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் உண்டான குணங்களை நிசீமோத்யத் குணத்வான்னு ஒவ்வொரு பாட்டிலையும் ஸ்தாபிக்கிறார். அதுபோல் இந்த இடத்துல பிரம்மமாகப்பட்டது ஒன்னே தான், சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம் அப்படின்னு அது சொல்கிறது. அதை ஸ்தாபிக்கிறதுக்கு 2 த்விகங்களில் சித்த பிரம்மம் சாத்திய பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை 4 அத்தியாயங்கள்னால ஸ்தாபிக்கிறார். காரணத்துவ, அபாத்தியத்துவ, உபாயத்துவ, உபேயத்துவம் அப்படின்னு. அந்த 4 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அந்த குணங்களை 16 பாதங்கள்னால ஷஷ்டா தேஹி ஸ்வனிஷ்டா அப்படின்ற ரீதியில் ஸ்தாபிக்கிறார். அதாவது வியாசருக்கு பின்னால் தான் திருவாய்மொழி, நமக்கு சமீபத்தில் தெரிஞ்சதை உதாரணமாக காட்டினேன். அதனால் இது தான் நம்மாழ்வாரும் இது பண்ணியிருக்கார். அந்த பெருமாளுடைய தன்மையை ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்னுட்டு. அதனால் இப்படி கல்யாண குண விசிஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அந்த பாதங்களான 16இல் ஈசன் படி அப்படின்னு சொன்னதுக்கு பரிபூர்ணமாக பெருமாள் இருக்கான், அந்த ஈசனுடைய பிரகாரம் இருக்குது அப்படின்றத அவள் மறைக்கிறா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சாய்க்கிறார். மேலே நாளைக்கு பார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் வஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.